பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். என்ன வெயிலு என்ன வெயிலு. காலையில மழை பெய்யுது, மத்தியானத்துல வெயில் அடிச்சு கொளுத்துது, நைட்ல அப்பப்பா குளிர். ஐயோ, சமூகம் மண்டைய கிண்டைய போட்டுருச்சா? மல்லாக்கவே படுத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. மேடம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஆத்தி, நீ யாருமா? புதுசா மேடம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன நடக்குதுங்க? பல்லு கில்லு புடுங்க போறாங்களா? பல்லாஸ்பத்திரியில கிடக்குற மாதிரில இந்த அம்மா கிடக்குது. இங்க என்ன குரங்கு வித்திய காமிச்சிட்டு இருக்காங்க? சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறதுக்கு. அப்ப இது குரங்கு வித்தை இல்லையா? ஃபேஸ் மாஸ்க் போட்டுடலாமா மேடம்? ஐயோ, மேக்கப்பா. ஐயோ, அது வீட்டுக்குலாம் வந்து பண்ணுவீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்கே. இங்க பாருங்க, போங்க உங்க வேலைய பாருங்க. நீ ஆரம்பிங்க. ஓகே. அந்த மேக்கப் உங்க நானும் வேலைய பாருங்கன்னு சொன்னேன். பாக்குறேன். பாக்குறேன். வேலை முடிஞ்சிச்சாமா? அடுத்து துணி காய போடணும். வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். வெண்பா பாட்டி, பெரியம்மா, மல்லி, நீ எப்படிமா இருக்க? இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல இல்ல. என்னத்த இல்ல? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாகவ நேத்து நான் பார்த்தேன். எல்லாத்தையும் விழாவாரியே சொன்னான். பாபு நாகவும் இந்த வீட்டுக்கு வந்தப்ப சீர்தட்டை தட்டி விட்டு செக்யூரிட்டி வச்சு துரத்தி விட்டாலாமே இந்த வெளிநாட்டுக்காரி. அது ஆமா பாட்டி, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? அம்மா பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. வழக்கம் போல அழுது சரியாயிட்டாங்க. ஷோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்க விட்டுருப்பேனா? ஏப்பில்ல, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே போனேன். இது பாரு, எதுக்குமே பயப்படாத, துணிஞ்சு பேசுன்னு சொன்னா இல்லையா? இப்ப கூட நீ என்கிட்ட மழுப்பா பாக்குறல்ல? வெண்பா பிள்ளைதான் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கா. விடுங்க பெரியம்மா. நாம போராடி ஜெயிக்கிறதுக்கு இது போர்க்களமா என்ன? குடும்பம். நம்மள புரிஞ்சுக்கிட்டு அவங்க நமக்கான மரியாதையை தரணும். அத சண்டை போட்டு வாங்க முடியுமா? இந்த ஜென்மங்க கிட்ட எல்லாம் அப்படிதாண்டி வாங்கி ஆகணும். சரி விடு, இனிமே நம்ம நடக்கிறத பாப்போம். என்ன பண்றது? நான் உடனே வந்துடலாம் தான் போனேன். அங்க போன நம்ம ஏஜென்சில ஒரே பிரச்சனை. அப்பா, ஒரு பக்கம் கிளைண்ட் பிரச்சனை, இன்னொரு பக்கம் நம்ம அனுப்பி வச்ச அந்த லேபர் பிரச்சனை. பாப்பா எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள 2 நாள் ஆயிப்போச்சு. பிக் பாட்டி, இன்னொரு கதை தெரியுமா? அந்த ராஜ்யத்துல இருக்காங்கல்ல, அவங்க ஏய் வெண்பா, சும்மா இரு. மல்லிமா, நீங்க சும்மா இருங்க மல்லிமா. மல்லிமாவை ஏசி ரூம்ல பூட்டி வச்சு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? ஆத்தி, என் மகளை இவ்வளவு பண்ணிருக்காளா அவளை? பெரியம்மா, என்ன பெரியம்மா நீங்க வந்ததும் வராததுமா இது தேவையா உங்களுக்கு? ஏய், ஏன் வெண்பா அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க? நீயும் கேட்க மாட்ட, என்னையும் கேட்க வேண்டாம்னு சொல்ற. போடி. முடிஞ்சு போன பிரச்சனையை ஏன் பெரியம்மா பேசி பெருசாக்கணும்? நான் வந்துட்டேன்ல புள்ள. இனிமே உங்ககிட்ட அவளுக்கு ஏதாச்சும் வாலாட்டட்டும். அப்புறம் இருக்குது அவளுங்களுக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து அவளுங்களுக்கு நச்சுன்னு குடுக்கறேன் பாரு. ஐயோ, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் பெரியம்மா. எதுனாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். ஆமா, பாத்தியாங்க ஹால்ல நடக்கிற கூத்த? பார்லர்ல இருந்து வந்திருக்காங்க பாட்டி. பாட்டியும் பேத்தியும் அவங்க கிட்ட ஏதாவது வம்பு எடுத்து வச்சிடாதீங்க. நான் துணியை காய போட்டு வந்துடுறேன். காப்பி தண்ணி கிடைக்குமா? காப்பி அவ வந்ததான் கிடைக்குமா? மேம், மெனிக்யூர் பெடிக்யூர் பண்றதுக்கு ஹாட் வாட்டர் வேணுமே. ஹாட் வாட்டரா? ரஞ்சிதா எங்க போனா?
என்ன வர சொல்லிட்டு அவ ரூம்ல இருந்துட்டா போல இருக்கு. ஏய் ஏய் உன்னதாண்டி. என்ன கூப்பிட கூப்பிட நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? கூப்பிடுறது கூட கேட்காம காதும் அவுட் ஆயிடுச்சா? கொஞ்சமாவது பதில் பேசுறாளான்னு பாரு. அமைதியா இருந்தே காரியத்தை சாதிச்சிருவா. சரி, சுடுதண்ணி வேணும், போய் போட்டு எடுத்துட்டு வா. இல்ல, துணி ரொம்ப நேரம் ஈரமா இருக்கு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிடாது, சொல்றத மட்டும் செய் போ. உன்னதான் சொல்றேன், என்னமோ நான் தான் விஜய் பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அதிகாரமா பேசுன. உரிமை இருக்கிறவங்களுக்கு கடமையும் இருக்கணும்ல. போ போ, இதுவும் கடமை தான், போய் எடுத்துட்டு வா. பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. பண்றேன் மேடம். சீமா மேடம். இனிமே உனக்கு எது வேணும்னாலும் அவகிட்ட கேட்டு. ஓகே மேடம். ஓகே, நீங்க இங்க தானே இருப்பீங்க? கொஞ்சம் அவைலபிளா இருங்க. ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா கூப்பிடுறேன். என்ன புரியலையா? அவைலபிள்னா எப்ப கூப்பிட்டாலும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்க மேடம், நான் இங்கே தான் இருப்பேன். ஆனா துணி காய போட்டு வந்துடுறேன். காலை இதுல வைங்க மேடம். பொறுமையா. அங்க சேத்துலயும் வெயில்லையும் பாதி பொம்பளைங்க காலும் வாழ்க்கையும் இருக்கு. இந்த பக்கம் என்னடான்னா காலை கழுவி விடுறதுக்கு ஒரு ஆளு, கிரீமும், எல்லாம் காலம் நேரம். சீமா ஒரு நிமிஷம். ஏ அண்ணக்காவடி, இங்க வா. ஏய், நீ இந்த தண்ணி எடுத்துட்டு போய் வெளியில ஊத்திட்டு வா. இந்தாங்க. ஏய் பாத்து, ஏன் மேல ஊத்திர போற? போ. மல்லி, ஐயோ, ஏ மல்லி புள்ள, உனக்கு என்ன தலை எடுத்தா? அத நீ எதுக்கு தூக்குற? அவங்க வச்ச ஆளா நீ? சொடக்கு போட்டு கூப்பிடுறதையும் இவங்க திமிர் பேச்சியெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு நீ போயிட்டே இரு. விடுங்க பெரியமா, இதுல என்ன இருக்கு? அது எப்படி புள்ள விட முடியும்? அன்பா செய்ய சொன்னா செய்யறதுல தப்பு இல்ல மல்லி. ஆனா உன்னை வேலைக்கு வச்ச ஆள் மாதிரில கூப்பிடுறாங்க. விடுங்க பெரியமா. அவங்களுக்கு உன் மேல அதிகாரம் பண்றதுக்கு என்ன உரிமை இருக்குது? என்னமோ சம்பளத்துக்கு வச்ச ஆள் மாதிரில வேலை சொல்றாங்க. நீ விஜய் தம்பியோட பொண்டாட்டி. கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. வேலை பார்க்க சம்பளம் வேணுமா என்ன? இவளை இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாம வேலை பார்க்க வந்தவன் தான் நான் நினைச்சேன். என்னமோ கலெக்டர் உத்தியோகம் பாக்குற மாதிரி பயங்கரமா அழட்டிக்கிற. மனுஷங்களா மதிக்க தெரியாதவங்களா மனுஷ ஜென்மமே கிடையாது. என் பொண்ணு ஊர்ல டீச்சர். பெரியமா ப்ளீஸ் விடுங்க பெரியமா. சாரிங்க, நானே ஊத்திருப்பேன். சீமா, நீ இவகிட்ட போய் எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல. இல்ல மேடம், பாவம் சாரி நனைஞ்சிருச்சு. உங்க கால் கழுவுன அழுக்கு தண்ணி இல்லையா? அதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். உன் வேலையை பாரு. நீ அப்படியே பார்வை இந்த பக்கமாவே இருக்கு. கண்ணு ஸ்டக் ஆயிடுச்சா? ஓ, கோவமா பாக்குறியா? இங்க பாருங்க, சீமா அவ உழைச்சு அதுல வர வருமானத்துல கௌரவமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா சில பேரு எவ்வளவு கேவலமா வேலை பாக்குறாங்க தெரியுமா? எவனாவது பணக்காரன் கிடைப்பானான்னு தேடி அவனை வளைச்சு கைக்குள்ள போட்டு ஏமாத்தி அவன் வீட்டுல குடும்பமா கும்பலா வந்து டேரா போட்டு தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படிதான் அந்த சோறெல்லாம் உடம்புல ஒட்டுதோ தெரியல. யார் மேடம் அது? வேற யாரும் இல்ல, தோ இந்த அண்ணக்காவடியை தான் சொல்றேன். ஏய், நீ எங்க போற? இங்க கொட்டின தண்ணிய யார் துடைப்பா? சாரிலாம் தானா காஞ்சிரும். மேட் அவ்வளவு சீக்கிரம் காயுமா? போ, போய் துணி எடுத்துட்டு வந்து மேட்டை கிளீன் பண்ணு. போ.
டேய் இருடி, என் மகளை எப்படி கேவலப்படுத்துற. உன் வாயை எப்படி கட்டுறான் பாரு. என்ன பிள்ளை நீ என்ன பண்ற? பாக்குற? தொட. அப்புறம் சீமா மேடம் என்னன்னு தெரியல, என் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. கனடால இருந்த க்ளோ இப்ப இல்ல. என்ன பண்ணலாம்? ப்ளீச் பண்ணிடலாம் மேடம். லைட்டா டேன் ஆயிருக்கு. ஓ ஓகே ஓகே. என்ன பண்றது? இந்த ஊரை விட இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கிற டென்ஷன்லயே எல்லா க்ளோவும் போயிடும் போல இருக்கு. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.